ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்துடெக் தமிழ். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு லெவல் 3 வாட்ஸ்அப் ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் புதுசாக வாட்ஸ்அப்பில் இந்த ஃபியூச்சர்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த ஃபியூச்சர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல்ல வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் யாருக்கா அனுப்பணுன்னா இந்த மைக் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கினே நீங்கள் பேசிக்கினே இருக்கணும். அப்போ தான் பேசிக்கினே இருந்து விட்ட உடனே கரெக்டாக சென்ட் ஆகிடும். இப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணால் ஜஸ்ட் சிங்கிள் டிப் பண்ணாலே போதும். நீங்கள் என்ன பேசணுமோ பேசிவிட்டு சென்ட் பண்ணணுன்னா கூட சென்ட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணால் கூட டெலிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு 1 இயரு இல்லை 2 இயர் மெசேஜ் கூட நீங்கள் டெலிட் பண்ணாமலே வச்சுருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு குறிப்பிட்ட மெசேஜ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மெசேஜ் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணி தேடுறதுக்கு கடுப்பாக இருக்கும். நிறைய மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் எப்படி கண்டுபிடித்தா, நீங்கள் என்றைக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களோ அந்த டேட் தெரிஞ்சால் போதும். அதுக்கு நீங்கள் சைடில் தெரிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணி சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்க பாருங்கள், இந்த சர்ச்சுன்னு காட்டிடுச்சு. காலண்டர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இங்கே சைடில். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதத்தில் எப்போ எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு டேட்லாம் தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த மெசேஜ் இங்கே சர்ச் பண்ணால் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் மெசேஜை சர்ச் பண்ணிட்டா கூட எங்கே நீங்கள் அந்த மெசேஜ் பண்ணிக்கிறீங்களோ அந்த மெசேஜ் கரெக்டாக வந்துடும். இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தான் பார்க்க போகிற ட்ரிக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் கொச்சன்னு வந்துக்கினே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பரோட மெசேஜை மட்டும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. மெசேஜ் வரும்போது நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் அது வந்து நீங்கள் நினச்சவரோட மெசேஜ் இல்லைன்னு ஏமாந்து போய் வெளில வந்துடுவீங்க. அதுக்கு நீங்கள் யாரோட மெசேஜுக்கோசம் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த மெசேஜுக்கோசம் மட்டும் தனியாக டியூன் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டியூன் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டியூன் வந்தவொடனே அவங்க தான் மெசேஜ் பண்ணுறாங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு யாருக்கு அதுமாரி பண்ணணுமோ அவங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் டோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாருக்கும் வச்சுக்கிறது வந்து டிஃபால்ட் ரிங்டோனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ அந்த நம்பருக்கு மட்டும் எந்த ரிங்டோன் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது வீடியோனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.